ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிதரன் விலாக்ஸ். புதுசாக வர எல்லா விஷயங்களையும் சோஷியல் மீடியாவில் தான் இப்போ நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அந்த வரிசையில் கண்ணா இது புதுசு அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவிலேயே புதுசாக அறிமுகமாகி இருக்கிற ஒரு ஆப்பை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இன்றைய ஜூலை மாதம் 6ஆம் தேதி காலை பொழுது விடிந்ததிலிருந்து எல்லா சமூக வலைத்தளங்களையும் ஃபேஸ்புக்லையா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லையா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தமிழில் கூனா போன்ற ஒரு எழுத்தினுடைய லோகோவோட ஒன்று புதுசாக அறிமுகமாக இருக்குது. என்னது அப்படின்னு சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாமல் இருக்குது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவில் நான் இதை பகிர்ந்து கொள்ள போகிறேன். இது ஃபேஸ்புக்கினுடைய தலைமை நிறுவனமான மேட்டாவினுடைய புதிய அறிமுகம். ட்விட்டருக்கு போட்டியாக தான் இந்த த்ரெட் ஆப்பை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. ட்விட்டரில் இருக்கிற அத்தனை வசதிகளுமே இங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இதனுடைய அறிவிப்புகள் எல்லாமே இருக்குது. இந்த ட்விட்டருக்கு போட்டியாக இதை வெளியிடணும் அப்படின்றதுக்கான மிக முக்கியமான காரணம், ட்விட்டரினுடைய ஓனர் எலான் மாஸ்க் அவர்கள் 2022 இந்த ட்விட்டரை வந்து வாங்கியிருந்தார். அதுக்கு பிறகு அந்த ட்விட்டர் நிறுவனத்திலிருந்து எக்கச்சக்கமான பேரை வேலையிலிருந்து நிப்பாட்டியிருந்தார். இதெல்லாத்தையும் தாண்டி அண்மையில் ஒரு அறிவிப்பை விட்டிருந்தார். உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணப்பட்ட அக்கௌண்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு நாளைக்கு 6,000 போஸ்ட்டை மட்டும்தான் பார்க்க முடியும். அதே இது நீங்கள் புது யூசர்ஸாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் 300 போஸ்ட்டை மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து கொண்டு வந்திருந்தார். அப்போ இதெல்லாத்தையும் பார்த்து குழம்பி போன நம்மளுடைய மக்கள் அப்படியே சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய சலசலப்புகளை வெளியிட்டிருந்தாங்க. பிற்காலத்தில் காலம் போக போக போஸ்ட்டை போடுறதுக்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் பரவும் போது தான் மார்க் சுகர்பர்க் வந்து ரைட், இதுக்கு போட்டியாக வந்து நம்ம ஒரு ஆப்பை இறக்கிடலாம் அப்படின்ற முறையில் தான் இந்த த்ரெட் ஆப்பை வந்து அறிமுகப்படுத்தி இருக்காரு. இதனுடைய லோகோ தமிழில் நமக்கு பார்க்கும்போது கூனா அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கு பின்னுக்கு என்ன சூட்சுமங்கள் இருக்கும் அப்படின்றத காலப்போக்கில் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். 500 எழுத்துக்கள் வரைக்கும், டெக்ஸ்ட் வரைக்கும் டைப் பண்ணக்கூடிய மாதிரி கேரக்டரை வந்து 500 வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் 5 நிமிடங்களுக்கு குறைவான வீடியோஸை வந்து இதில் அப்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. குறிப்பாக இந்த ஆப் வந்து த்ரெட் ஆப் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் நாளிலேயே வெறும் 7 மணித்தியாலத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10 மில்லியன் இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் வந்து இதை சைன் அப் பண்ணி இருக்கிறதா உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. ட்விட்டருக்கு மிகப்பெரிய ஒரு போட்டியாக கூட இந்த ஆப் வந்து இருக்க போகுது அப்படின்றதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. காரணம் வந்து இது வந்து இன்ஸ்டாகிராமோட லிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கோட எப்படி இன்ஸ்டாகிராம் வந்து லிங்காக இருக்கோ அதே மாதிரி இந்த த்ரெட் ஆப் வந்து இன்ஸ்டாகிராமோட லிங்காக இருக்குது. இதன் மூலமாக நாங்கள் இன்னும் அதிகமான பயனர்களை கொண்டு வந்துருவோம் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை அப்படின்றதுல மேட்டா நிறுவனம் வந்து உறுதியாக இருக்கிறாங்க. அவங்களுடைய மிகப்பெரிய பில்லரே இந்த இன்ஸ்டாகிராம் இதோட லிங்க் பண்ணதான். அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு புதிய பிரச்சனை இதில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இல்லாட்டி புதிய பிரச்சனைன்னு சொல்லலாம். இதை நீங்கள் ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதை டிலீட் செய்ய முடியாது. தற்காலிகமாக டீஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளலாமே ஒழிய டிலீட்ன்றது செய்ய முடியாது. அப்படி நீங்கள் டிலீட் பண்ண வேண்டுமா இருந்தால் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையே டிலீட் பண்ணாதான் இந்த த்ரெட் ஆப்பினுடைய அக்கௌண்ட் வந்து டிலீட் ஆகும்ன்றதான் இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனையாக இருக்குது. இன்னொரு பக்கத்தில் இந்த ஆப்பை ட்விட்டர் கில்லர் ஆப் அப்படின்ற மாதிரி கூட த்ரெட் ஆப்பை வந்து வர்ணிச்சிட்டு இருக்கிறாங்க. ட்விட்டர்னாலே உலகம் பூரா இருக்கிற எல்லா செலிபிரிட்டியுமே ட்விட்டரில் தான் இருப்பாங்க. வெரிஃபை அக்கௌண்ட்டாக இருக்கும். இப்போது எல்லா செலிபிரிட்டிஸுமே இந்த த்ரெட் ஆப்பில் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஹாய் எவ்ரிவான், வணக்கம் எவ்ரிவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் கூட த்ரெட்டில் வந்துட்டேன். நீங்களும் ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த த்ரெட் ஆப்பில் வந்துட்டீங்களா அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். எனவே த்ரெட் பற்றி தெரிஞ்சு கொள்ளாதவங்க தெரிஞ்சு கொண்டுட்டீங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், ஸ்னாப்சாட்டில் இப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்விட்டரில் கூட இருப்பீங்க. இந்த பக்கமும் வாங்க, த்ரெட் ஆப்லையும் ஜாயின்ட் ஆகும், புதுசாக ட்ரெண்ட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.